வணக்கம். ஞானப்பிரகாசம். தமிழரின் சாகா கல்வி. பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். செத்து போகாமல் இருக்கிறதுக்கு, இந்த உடல் அழியாமல் இருக்கிறதுக்கு இது எப்படிலாம் காரணமாக இருக்குது, அல்லது இது எப்படி துணையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பசிங்கிறது இல்லைன்னா உயிர்த்தல் இல்லை. பூமியில் உயிர்த்தலின் பெயரால் மிக பெரும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பசி காரணம். வளர் மாற்றம், சிதை மாற்றம் எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு பார்த்தோம். இந்த தனித்திருத்தலை பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம். உண்மையில் தனிச்சு இருக்கிறதுனா என்னங்க? இப்போ எனக்கு பயங்கரமாக பசிக்குது, தண்ணி தாகம் தாங்க முடியல, நாக்கு வறண்டு போகுது அப்படிங்கிறோம். பசியும் தாகமும் நாம வேறொன்னா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, பசிங்கிறது உண்மையில் வேறவா இருக்குது. அது நம்மளை விட்டு பிரிஞ்சு போகுது, நம்மளுக்குள்ளே வருது, வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்குது, அப்புறம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுது. ஆனால் பசிங்கிற ஒன்று தான் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. உயிர் வளர்வதற்கு காரணமாக இருக்கிறது, உடல் வளர்வதற்கு காரணமாக இருக்கிறது, உயிர் நிலை பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது. உயிர் வளர்றதுனா என்ன? அழியாமல் இருக்குது. ஒரு 50 வருஷத்துக்குன்னா 50 வருஷம் அது உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். 50 வருஷம் வளர்ந்துருக்கு அப்படி 50 வருஷம் கழிச்சு அழிஞ்சு போச்சுன்னா மறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஒரு செடி வளர்கிறது, ஒரு ஆட்டுக்குட்டி வளர்கிறது தான் நம்ம உயிர் வளருதுன்னு நம்புகிறோம் இல்லையா? அதனால் இந்த பசி என்பது இறக்கும் வரையில் உயிர்களுக்கு துணை நிற்கிறது. ஆனால் இந்த பசியின் உள்ளே அல்லது பசிக்கு உள்ளே நம்மளை கொண்டு போய் நிறுத்த முடிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். உண்மையில் பசிங்கிறது நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போது, முன்னாடி பார்த்த பதிவுகளின்படி இறப்புக்கு அப்புறம் பசி இல்லைங்கிறது உண்மைன்னு சொன்னால், அல்லது பசி தான் நம்ம இறக்கும் வரை துணையாக இருந்து நமக்கு உதவி கொண்டு இருக்கிறது, இந்த உடல் வளர்வதற்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற உண்மை சரிதான்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா, அல்லது அதை ஒத்துக்கிட்டா, அந்த பசியை அழியாமல் வச்சுக்கிட்டாலே நம்ம பாதுகாப்பாக வாழ முடியும். தனித்திருத்தலுங்கிறது என்ன சொல்லுதுன்னா, பசியோடு இருன்னு சொல்லுதா, பசியை விட்டு விலகிருன்னு சொல்லுதா? பசிங்கிறது ஞான பசி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உயிரணுக்களுக்குள்ளே பசி இருக்குது, நமக்கு வயிற்றுக்குள்ளே பசி இருக்குது, உடம்போட ஒவ்வொரு துகளிலையும் பசியினுடைய விளைவுகள் இருக்குது, பசியினுடைய விரிவாக்கம் இருக்குது. அதனால தான் உடம்பு வளருது. அதனால் இந்த பசி என்பது உயிரணுக்களையும் கடந்தது. நம்ம உயிருக்குள்ளேயும், நம்ம உடம்புக்குள்ளே உயிர் இருக்குன்னா அந்த உயிரணுக்களுக்குள்ளே கூட பசி இருக்குது. அறிவுக்குள்ளே பசி இருக்குது, அறிவு பசி அப்படின்னு சொல்கிறோம். அறிவு பசி என்பது தேடியது கிடைக்கும் வரையில் அல்லது தேடியது நிறைவேறும் வரையில் எதை பற்றியும் யோசிக்காமல் அதை மட்டுமே யோசிக்கிறது. இதை ஞானப்பசி அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி உடலில் உள்ள எல்லா பசி துகள்களையும் ஒன்றிணைக்கின்ற வேலையை இந்த பசியை எழுப்புறதன் மூலமாக, பசியை உடம்புலெங்கும் படர விடுவதன் மூலமாக நாம் அமைதியாக அமர்ந்து நமக்குள்ளே என்ன நடக்கிறது என்று கவனிப்பதன் மூலமாக, அல்லது நம்முடைய உடம்புக்குள்ளே உள்ள மாற்றங்களை நிலைப்படுத்தி நிலையான தன்மையை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன நம்மை அறியாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு தெரியாமலே தானே பசி வந்திருக்கு. பசியை யாராவது கொண்டாந்து உள்ளே வச்சுக்கிட்டோமா? பிறந்ததுலேருந்து கருவுக்குள்ளே கொண்டாந்து வச்சோமா? இயற்கையாக வந்திருக்கு. அந்த பசியை மிக சரியாக உடம்பை வழிநடத்த செய்வதன் மூலமாக உடம்புக்குள்ளார இருக்கிற நோய்களை நீக்க முடியும். உடம்புக்குள்ளே நம்ம அறியாமல் வந்து நுழைஞ்சிருக்கிற கிருமிகளை எல்லாம் நீக்க முடியும். நோய் தொற்றுகளை நீக்க முடியும். அதனால் பசியை துணைக்கு வைக்கும் பொழுதே பசியிலிருந்து நாம் மாறுபட்டு, நாம் பிரிந்து, எக்காலத்திலும் பசியை உணர்ந்து அறிந்து அதை வழிநடத்தி கொள்ளுகின்ற அல்லது பசிக்கு நம்மை வழிநடத்தி கொள்ளுகின்ற இடத்துக்கு போயிட்டோம்னா பசியை நம்ம சரியாக புரிஞ்சிட்டோம்னு அர்த்தம். பசியை புரிஞ்சிக்காத வரைக்கும் அது வேறு, நம்ம வேறன்னு நம்ம புரிஞ்சிக்காத வரைக்கும் அதுவும் நம்மளும் ஒன்று தான் நம்ம நம்புகிறோம். செத்து போன பிறகு தான் அதுவும் நம்மளை விட்டு பிரிஞ்சிடுது, உயிர் பிரிஞ்சிடுதுன்னு நினைக்கிறோம். சூடு பிரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அது மாதிரியே பசியும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போச்சு. ஆனால் இது எல்லாம்
எப்படி நமக்கு நம்ம உடம்பு தெரியாமல் நம்ம அழிஞ்சோமோ, அழிஞ்சு போயிடுறோமோ இறப்புக்கு அப்புறம், உயிருங்கிறது தெரியாமல் அழிஞ்சு போயிடுறோமோ, அது மாதிரி பசியும் அழிஞ்சு போகுது. ஆனால் ஒரு பாதுகாப்பான இடத்துல பசியை வச்சு நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம், பயன்படுத்திக்கலாம். எந்த காலத்துலையும் அது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட பசியை நம்ம காப்பாற்ற முயற்சி செஞ்சு அந்த பசியை புரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து விலகி எச்சரிக்கையாக ஒரு கருவி மாதிரி, ஒரு ஆயுதம் மாதிரி அதை பயன்படுத்த கற்றுக்கிட்டோம்னா அது பசித்திருத்தல் என்ற ஒன்றிலிருந்து விலகி நிற்கின்ற தனித்திருத்தலாக இருக்கும். சரியா? தனித்திருத்தல் என்பது பசியை அறிந்து உணர்ந்து புரிந்து அந்த பசியையும் தன்னை கடந்து போக அனுமதித்து எந்த காலத்திலும் அந்த பசியற்று தான் இறந்து விட்டதாக அல்லது பசியால் தான் இறந்து விட்டதாக, பசியின்மையால் தான் இறந்து விட்டதாக, அல்லது பசிக்கு மிக அதிகமாக உணவு கொடுத்ததால் பசியை அழித்து பசி அழிந்து விட்டதாக இல்லாமல், பசியை புரிந்து உணர்ந்து அதில் தன்னை சரிவர வழிநடத்தி கொள்ளுகின்ற ஒன்று பசித்திருத்தலுக்கு அடுத்ததாக வருகின்ற தனித்திருத்தல் என்பது என்னுடைய புரிதல். சரியா? இந்த தனித்திருத்தலுக்கு பசியை எழுப்புறதும், பசியை பாதுகாக்கிறதும், பசியை மிக எச்சரிக்கையாக வழிநடத்துறதும், எந்த காலத்திலும் அந்த பசி தன்னை அழித்து விடாமலும் பசிக்கு தான் இரையாகி விடாமலும் எச்சரிக்கையாக தன்னைத்தானே ஒரு ஆயுதத்தால் தாக்கி கொள்வது கூடாது என்பது போலவே, வேறொருவனையும் தேவையின்றி ஆயுதத்தால் தாக்கக்கூடாது என்பது போல, பசி என்பது ஒரு ஆயுதமாக நாம் பயன்படுத்தும் பொழுது அது தன்னை காப்பாற்றவும் பிறரையும் காப்பாற்ற தகுதி உள்ளதாகவும் அதை ஆளுகின்ற தன்மையோடு அந்த பசியை தனித்திருந்து காப்பாற்ற முயற்சிக்கின்ற முயற்சியே தனித்திருத்தல் என்பதாகும். மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. பசியிலிருந்து பசியை கூர்ந்து நோக்குகிறோம். பசி நம்மளை அறியாமலே நமக்குள்ளே வருது. பசியை எழுப்புகிறோம். பசியிலிருந்து நாம் பிரிந்து நிற்கிறோம். உடலில் உள்ள எல்லா பசியிலிருந்து ஒன்றிணைத்து அதிலிருந்து விலகி முழு பாதுகாப்போடு பசியையும் புரிந்து நம்மையும் புரிந்து ஒரு ஆயுதம் போல அதை வெகு எச்சரிக்கையாக பாதுகாத்து நம்மை காத்து கொள்கின்ற விதமாக இருக்கின்ற நிலை தனித்திருத்தல். இங்கே பசி வேறையாக இருக்கும், நம்ம வேறொன்றாக இருப்போம். ஒரு ஆயுதம் வேறொன்றாகவும் நாம் வேறொன்றாகவும் இருப்பது போல். ஆயுதம் நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஆனாலும் அந்த ஆயுதத்தை பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கும்போது அடுத்தவங்க அஞ்சுறாங்க இல்லையா? ஆனால் ஆயுதங்கிறது ஒரு தனியான பொருள். அதுபோல் பசி என்பது வாழ்நாளெல்லாம் நமக்கு துணையாக இருந்த பொழுதிலும் கூட வெகு எச்சரிக்கையாக அதை ஆளுமைக்கு உட்படுத்தி அதனிலிருந்து பிரிந்து எப்போது வேண்டுமானாலும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு பசியை பாதுகாத்து பெருமைப்படுத்தி வெகு எச்சரிக்கையாக அதிலிருந்து பிரிந்து தன்னிலையில் காப்பாக நிற்பதே தனித்திருத்தல் என்பதாகும். தொடர்ந்து சிந்தியுங்கள். நாளையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.